என்னுடைய மாமனார் கவியரசு கண்ணதாசன் எங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, ஒவ்வொரு தமிழ் பேசும் இல்லத்திற்கும் அவர் ஒரு சொந்தக்காரர் என்று தான் சொல்லுவேன். அதிலும் சிறுகூடற்பட்டி மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொந்தமானவர். நாங்க மட்டும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. இந்த வருடம் 99வது வருடம், அடுத்த வருடம் நூற்றாண்டு விழா தொடக்கம். அடுத்த வருடம் இந்த உலகமே நம் சிறுகூடற்பட்டியை திரும்பி பார்க்க போகிறது. உலக வரைபடத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன, ஆனால் சிறுகூடற்பட்டி என்ற அந்த சின்ன கிராமம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஐயா இந்த மண்ணில் பிறந்து தவழ்ந்து படித்து திருமணம் புரிந்து எவ்வளோ பெரிய நம்ம குடும்பனை, நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பெருமை. அப்பேற்பட்ட மாமனிதர் என்று இன்னும் ஒரு வருடத்தில் அவரோட நூற்றாண்டு விழா வருகிறது. நான் ஒவ்வொரு பாடலை சகோதரர் சுப்பிரமணியம் குழுவினர் பாடும் பொழுது என் கண்கள் குளமாயின, அப்படிதான் சொல்ல வேண்டும். மாமா எப்படி எழுதியிருக்காரு ஒவ்வொரு பாடலையும். எனக்கு இதுதான் ஆசை, திறந்த வெளியில் இந்த காற்று என் மாமா கால் பதித்து ஓடி விளையாட இந்த மண்ணில் என்னுடைய சிறுகூடற்பட்டி மக்கள் அந்த வரிகளை கேட்க வேண்டும், அந்த திரையிசை பாடல்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இன்று பூர்த்தியாகுது. அதனால எனக்கு நேற்று இரவிலிருந்து தூக்கமே இல்லை என்று சொல்லலாம். என்னுடைய மாமனார் திரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் கூட இன்று அத்தனை குழந்தைகளும், அதற்குள்ளே எத்தனை குட்டி கவிஞர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது. அத்தனை யார் யாரெல்லாம் உலக புகழ் பெற போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. அத்தனை குழந்தைகளுக்கும் நான் இன்று இனிப்பு கொடுத்து மகிழ்ந்தேன். அதே போல நான் நினைக்கவே இல்லை என்ஆர் சுப்பிரமணியம் அண்ணன் அவர்களும் அந்த குழுவினர்களும் அவங்க சகோதரர்களும் ஆர்கெஸ்ட்ரா இன்னைக்கு பாருங்க, அவங்க சவுண்ட் சிஸ்டம் நமக்காக மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள், அத்தனை பாடல்களும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பாக கவனியுங்கள். என்னுடைய மாமனார் கவியரசு கண்ணதாசன் மட்டும் சொல்லக்கூடாது, ஏஎல்எஸ் அவர்களை நான் மறக்க முடியாது. நான் வாக்கப்பட்டு வந்த பெருமையான கிராமம் ஏஎல் சீனிவாசன் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி இத்தனை திரைப்படங்களை எடுத்தார். எங்கள் குடும்பத்திற்கு ஊதியம் கொடுத்தார். அதே சமயத்தில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மாபெரும் தலைவனாக திகழ்ந்தார். சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி ஆட்சி வம்சாவழியினர் யாருமே சோடை போகவில்லை என்று சொல்லலாம். நாம் பஞ்சோரணாச்சலம் அவர்களை சொல்ல முடியுமா? மூத்த சகோதரன் கண்ணப்ப செட்டியாரின் மூத்த மகன் பஞ்சோரணாச்சலை பற்றி சொல்ல முடியுமா? அத்தனை பேரும் இந்த தவ பூமி, இந்த புண்ணிய பூமி பெற்றெடுத்த பிள்ளைகள் 100 ஆண்டுகள் சென்றாலும் இவர்கள் பேர் நிலைத்து நிற்கின்றன. தமிழ் உள்ளவரை, இந்து மகாக்கடல் உள்ள கடைசி மணி துளி இருக்கும் வரை திரு ஏஎல் சீனிவாசன் அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பெயர் சொல்லப்படும். கண்டிப்பாக இந்த குழுவினரை நாம் பாராட்ட வேண்டும். இவர்கள் எல்லாம் கவிஞரை எங்கேயோ இமயமலை உச்சத்துக்கு தூக்கி கொண்டு போகிறார்கள். இது மாதிரி எத்தனை குழுக்கள், எத்தனை பேர், தமிழகம் மட்டுமல்ல எவ்வளவு வெளிநாடுகளில் எல்லாரும் குழந்தைகள் பாடுகின்றன. மாமா எழுதிய வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு பாடுகின்றன. ஒரு வருங்கால அருமையா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாடினார். மாமாவின் கனவு அதுதான். காதல் பாட்டு பாடினார். கவிஞருக்கு காதல் மனசு, காதல் பாட்டு பாடினார். இன்னும் கர்ணன் பெரிய பெரிய படங்களில் இருந்து பாட போறார். மாமா எவ்வளவு பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் பாட்டு மூலம் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோப்பையிலே ஒரு குடியிருப்பு என்று பாடினார். கோப்பை என்று சொன்னது மது கோப்பை அல்ல, அது மை குப்பி. அதில் இருக்கும் தோகை, தோகை மயில் குடியிருப்புன்னு சொன்னது. அந்த மை குட்டியில் தொய்த்து எழுதிய மயில் சிறகு.
மாமா மனிதர் எனக்கு இந்த கனவு, இந்த வெட்டுவெளி பூமியில், இந்த நிலா வெளிச்சத்தில் என்னுடைய சகோதரர்கள் பாட வேண்டும், நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பெருமை. யாருக்காவது சிறுகூடற்பட்டி, குமாரப்பேட்டை, சென்னன்குடி, சிறுகூடற்பட்டி மக்கள் யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்? நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் அடுத்த வருடம் 100 ஆண்டு. சகோதரர்கள், ஒரு நாள் முழுவதும் நாம் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதற்குள்ளேயும் ஐயா மாமாவின் முழு வெங்கல சிலை ஏற்பாடு பண்ணி விடலாம். இன்னும் நிறைய நம்ம எல்லாருக்கும் சொந்தமானவர் கவிஞர். கண்டிப்பாக இந்த மேடையை கொடுத்து உதவிய தேவி செட்டியார் ஐயா அவர்கள், பெரிய மகன் அண்ணாமலை, இதை யாரை நான் சொல்வது? என்னுடைய நகரத்தார் சொந்தங்கள் இருக்கின்றன, என் நாட்டார் சொந்தங்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும்? நான் இந்த வீட்டு இந்த மண் பூமியைக்கு 1975 மருமகனாக நான் வந்தேன். இன்றைக்கு என்னை பாராட்டாத உள்ளங்களே கிடையாது. என் மண், என் பூமி, என் மாமனார் வாழ்ந்த இடம். என்ன பெருமை, என்ன பெருமை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், கொண்டாடுவோம். மாமாவின் அர்த்தமுள்ள வாக்கியங்களை கேட்டு அதன்படி நடப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயத்துல நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இன்றே என்னுடைய பிறந்த நாளும் கூட. உங்களோட நான் கொண்டாடுறதுக்கு நான் கொடுத்து வைத்தவள். ஐயா தம்பி மதுரையிலிருந்து வந்திருக்க உங்களுக்கு பாராட்டு பண்ண போறாங்க. முதல்ல நீ போட்டோ எடுக்காத தம்பிக்கு.